ஹாய் கைஸ், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் கேரளாவுடைய மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வீடியோவை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க. நம்ம வால்பாறையிலேருந்து வந்து அதிரப்பள்ளி விசிட் பண்ணி முடித்தோம். அந்த வீடியோலேயே நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் அதிரப்பள்ளியிலேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு போகிறது தான் அப்படின்னு. பட் நீங்கள் சென்னைக்கு போகணும்னா ரெண்டு வழி இருக்குது. பட் அதில் ஒரு வழி வந்து ரொம்ப சுற்று. திரும்பியும் வந்து வால்பாறை போய் பொள்ளாச்சி போய் சென்னை போகிறதெல்லாம் வந்து பெரிய சுற்று. நீங்கள் வந்து வால்பாறை சைட் சீங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதிரப்பள்ளி பிளானில் வச்சுக்கோங்க. அதிரப்பள்ளி முடித்தோடனே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து கனெக்டிவிட்டி ரொம்பவே ஈஸிங்க. இங்கேருந்து சாலக்குடி அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய சாலக்குடி நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சாலக்குடியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ட்ரெயின் கனெக்டிங்கும் இருக்குது. சென்னைக்கே ட்ரெயின் கனெக்டிங் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ அதிரப்பள்ளியிலேருந்து பஸ் ஏரியாச்சு, சாலக்குடி பஸ் ஏரியாச்சு. இங்கே அதிரப்பள்ளி டு சாலக்குடி ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ்ஸஸ் இருக்குது. வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வரதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைமிங் பஸ் மட்டுமே இருக்குது. பட் இங்கேருந்து வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாலக்குடிக்கு பஸ் இருக்குது. ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ் வரும். கவர்மெண்ட் பஸ் KSRTC பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறது. ப்ரைவேட் பஸ்ஸு KSRTC பஸ்ஸு ரெண்டுமே இருக்குது. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு KSRTC நின்றுட்டு இருந்துச்சு, ஆனால் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இமீடியட்டாகவே இந்த பஸ் வந்துருச்சு. வீக்கெண்ட் டைமில் நீங்கள் அதிரப்பள்ளி விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக பிளான் பண்ணி விசிட் பண்ணுங்கள். ஏன்னா க்ரௌடு ஜாஸ்தி தான் இருக்கும். இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு வீக் டே தான், ஆனாலுமே நிறைய பேர் வந்திருக்காங்க. முக்கியமாக பைக்கில் நிறைய பேர் வந்திருக்காங்க, காரு வேனு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப வருஷங்களாகவே கேரளாவுடைய ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபாலாக தான் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமான வாட்டர் ஃபாலாக இருந்திருக்கு. நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்ணுற ஒரு வாட்டர் ஃபாலாக தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் மூலியமாக நிறையா ஃபேமஸ் ஆகி நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து வால்பாறை விசிட் பண்ணிவிட்டு பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை போயிட்டு அதெல்லாம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வராங்க. போர்டில் இங்கே அதிரப்பள்ளிக்கு கீழே ட்ரீம் வேர்ல்டு சில்வர் ஸ்டாம்லாம் போட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு. இந்த ட்ரீம் வேர்ல்டு சில்வர் ஸ்டாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஸ்னோ வேர்ல்டு மாதிரி, ஸ்னோ தீம் பார்க் மாதிரி. அங்கே அதுக்கான புக்கிங் ஆஃபீஸ்லாம் கூட அங்கே இருக்குது. அதெல்லாம் கூட போகிற வழி தான். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த பஸ் கிளம்புற டைமு அடுத்த பஸ் வந்துருச்சு. இங்கேருந்து செம்மையாக தெரியுது. மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்திருக்குங்க, அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து டேரெக்டாக போய் பார்த்ததோட சரி, இங்கே ரோட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா பஸ் ஏற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் சூப்பரான ஸ்பாட் இருக்குது. ஃபுல் வியூவே சூப்பராக தெரியுது. அந்த ஃபால்ஸ் தாண்டி இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா சாலக்குடி வழியாக எர்ணாகுளமில் போய் கடலில் கலக்குது. அந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா அந்த ரிவர் பேரே சாலக்குடி ரிவர் தான். அதிரப்பள்ளியிலேருந்து சாலக்குடி 35 கிலோமீட்ரு. ஒரு 1 hour பயணம் இருக்குது. ஆனால் அந்த 1 hour கேப்பில் தூங்கிடலான் இருக்கேன். ஏன்னா அந்த சாரலில் வந்து நனைஞ்சதில் பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு போதையை போட்டுட்டு படுத்தாதான் சரி வரும். One hour later. ஒன் ஹவர் லேட்டர் சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு போல். ஏன்னா இங்கே அப்படி தான், கேரளாவில் வந்து ப்ரைவேட்டுக்கு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அப்புறம் KSRTC பஸ் ஸ்டாண்ட் தனியாக இருக்கும். பட் ஒரு அதிரப்பள்ளி பஸ் மட்டும் நிற்கிது. மேபி அதிரப்பள்ளி பஸ் மட்டும் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற KSRTC பஸ் எதுவுமே இங்கே இல்லை. அதுக்கு தனியாக வேறு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன் போனால் தான் நமக்கு வந்து சென்னை ட்ரெயின் கிடைக்கும். அண்ட் சென்னை ட்ரெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், நம்ம அலப்பி எக்ஸ்பிரஸ் தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா சாலக்குடியில் ஸ்டாப்பிங் இருக்குது. ஆலப்புழாலேருந்து கிளம்பி சாலக்குடியில் ஸ்டாப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணி போகிறான். ஸோ சாலக்குடியிலேருந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். சாலக்குடியிலேருந்து சென்னை வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நடந்து போகணும்னு நினச்சா நடந்து போகலாம், பொறுமையாக, டைம் கூட இருக்குது. ஆனால் பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி ஒரு லோக்கல் பஸ்ஸு ஆப்ரேட் ஆகுது. பாலான்னு ஏதோ ஊருக்கு போகிற பஸ் ஏறணும்னு சொன்னாங்க. அவங்க போய் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அது பாலா இல்லைங்க, மாலா போகிற பஸ் தான். ரயில்வே ஸ்டேஷனும் போகுமா, அந்த போட்டிருப்பாங்க ரயில்வே. சீனி காசுங்க. நம்ம வந்து இங்கே வால்பாறையிலேருந்து வந்தோம்ல, அதே பஸ்ஸு அவரது தான் போல இது. நம்ம ஏறின பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தருக்கு 10 ரூபா வாங்குறாங்க.
சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு ஈவினிங் 5:30க்கு சாலக்குடியிலேருந்து சென்னைக்கு ஆப்ரேட் ஆகிற டெய்லி ட்ரெயின்ஸ்னு பார்த்தா 2 ட்ரெயின்ஸ் தான். அதில் பெஸ்ட்டு ட்ரெயின் இந்த ஆலப்புழா தான். ஈவினிங் 5:30 கிளம்புனா நாளைக்கு மார்னிங் 5:30க்கு நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிடுவோம். இன்னொரு ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸ். குருவாயூர்லேருந்து கிளம்பி திரிசூர் தாண்டி இங்கே சாலக்குடி ஹால்ட் இருக்குது. அது வந்து மிட் நைட் 12 மணிக்கு இங்கே. அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அது வந்து தாம்பரத்துக்கு வந்து 7:45க்கு தான் போகும், சென்னை எக்மோருக்கு வந்து 8:30க்கு தான் போகும். ஸோ அந்த டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் பெஸ்ட்டு ட்ரெயின் ஆப்ஷனாக இதை நான் பார்க்குறேன். காலையில் வந்து அதிரப்பள்ளி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து இதை ஏறிக்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் வந்து ஆலப்புழாவில் 3:20க்கு மத்தியானம் 3:20 கிளம்பியிருக்கும். இந்நேரம் கிளம்பியிருக்கும். இப்போ டைம் வந்து 3:30 ஆகுது. ஸோ கிளம்பி அதுக்கடுத்து சேர்த்தலா எர்ணாகுளம் அதெல்லாம் தாண்டி நம்ம சாலக்குடி ஹால்ட் வரத்துக்கு 5:30 ஆகிடும். 5:30க்கு நம்ம ட்ரெயின் இங்கேருந்து டிபார்ட் ஆகும். இங்கேயுமே அம்ரித் பாரத் ஸ்கீம் தான் போல். ஷெல்டர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, பெரிய ஸ்டேஷன் தான் சாலக்குடி. அவ்வளோ பெரிய ஸ்டேஷனாக இருக்காது, பெருச்சோடி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் பெரிய ஸ்டேஷனாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஏதோ ட்ரெயின் வர டைம் போல் 16301. യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് ട്രെയിൻ നമ്പർ 6660 എറണാകുളം സ്റ്റേഷനിൽ നിന്ന് இப்போ போன கன்னியாகுமரி புனே ஜெயந்தி ஜனதா எக்ஸ்பிரஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் என்னன்னா சென்னை வரைக்கும் போகாது, காட்பாடியோட பிரிஞ்சிட போகுது. ஸோ நீங்கள் வந்து வேலூர் போகிற மாதிரி இருந்தால், ஜோலார்பேட்டை வேலூர்லாம் போகிற மாதிரி இருந்தால் அந்த ட்ரெயின் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் சாலக்குடியிலேருந்து போகிறதுக்கு. அதுவுமே ஒரு டெய்லி ட்ரெயின் ஆப்ஷன், சாலக்குடியில் நின்று போகிற ட்ரெயின். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இன்னைக்கு நம்ம ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் வருது. அண்ட் கோச் பொசிஷனும் போட்டாச்சு. 22640 அதுதான் நம்மளுடைய ட்ரெயின். நம்ம கோச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்லீப்பர் S10ல் ட்ராவல் பண்ணுறோம். ALLP ஆலப்புழா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 1746, அதாவது 5:46னு போட்டிருக்கு. ஆக்சுவல் டைம் 5:30 தான். மேபி லேட்டாக வருதோ என்னமோ. சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரமே வந்து நிறையா ரயில் பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து ட்ரெயின் வீடியோஸ் நிறையா கிராஸ் ஆகி போகிற ட்ரெயின் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஹால்ட் இருக்கிற ட்ரெயின் கம்மி தான், பட் கிராஸ் ஆகி போகிறது நிறையா இருக்குது. அண்ட் நம்ம ஆலப்புழா எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா டிலேயில் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. 5:30 மணிக்கு நேரம் வந்திருக்க வேண்டியது ஒரு 1/2 மணி நேரம் டிலேவாக 6 மணிக்கு தான் வரும்னு போட்டிருக்கு.
Attention of passengers. Train number 22640 from Alapi to Chennai Central Superfast will arrive shortly on platform number 2. ரொம்ப தலைவலியாக இருந்ததுனால நான் ட்ரெயின் ஏறின உடனே தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ட்ரெயின் வீடியோ எதுவும் சரியாக எடுக்க முடியல. பட் இதுதான் பட்ஜெட்டான ஆப்ஷன் அதிரப்பள்ளியிலேருந்து சென்னை வரத்துக்கு. கரெக்டாக அதிரப்பள்ளியிலேருந்து பஸ் ஏறினோம்னா ஒரு 1 ஹவரில் ஒரு 50 ரூபாய் செலவில் நம்ம சாலக்குடி வந்து ரீச் பண்ணிடலாம். சாலக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே நமக்கு ஒரு டைரக்ட் கனெக்டிவிட்டி சாலக்குடி டு சென்னை சென்ட்ரல் இருக்குது. நம்ம அலப்பி சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஸ்லீப்பர் ஃபேரு சாலக்குடியிலேருந்து 405 ரூபா தான். ஸோ டோட்டலாகவே 450 ரூபாயில் நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து சென்னை வந்துடலாம். ஸோ இந்த பட்ஜெட்டான ஆப்ஷனை யூஸ் பண்ணி வால்பாறை அதிரப்பள்ளி ட்ரிப்பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பட்ஜெட்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. டாட்டா.